வருமானத்தை பெருக்கித் தரக்கூடிய இன்னும் ஒரு உணவு தான் முட்டை ரொட்டி. ஒரு கப் மாவில் 7 முட்டை ரொட்டி செய்யலாம். காலை உணவாக பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று. ஒரு கப் கோதுமை மா வறுக்காதது, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை, 1 கப் நீர் விட்டு பீட் செய்துக்கோங்க. பின் அதை ஒரு பவுலில் மாற்றி மிக்ஸி ஜாரில் 1/2 கப் நீர் விட்டு கழுவி மாவுடன் கலந்து கரைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வர வேண்டும். பெரிய வெங்காயம் 2 வெட்டி எண்ணெயில் போட்டு வதக்குங்கள். பெரிய ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் கட்டர்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. வதங்கிய பின்பு 3 முட்டையை உடைத்து அதனுடன் சேர்த்து கொள்ளுங்கள். காரம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். 2 சீஸ் துண்டுகளை போட்டு அதனுடன் வதக்குங்கள். பின் அதை ஓரமாக வைத்து விடுங்கள். ஒரு பேனில் எண்ணெய் சிறிது ஊற்றி 1 கரண்டி அளவு மாவை இந்த மாதிரி ஊற்றி வேக விடுங்கள். நெருப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு கொள்ளுங்கள். ரொட்டியை சுருட்டினாலும் கூட ரொட்டி கிழியாது பாருங்கள். ஒரு ரொட்டியை முதலில் எடுத்து இந்த மாதிரி வெட்டி கொள்ளுங்கள் ஒரு பகுதியை. பின் கரைத்த மாவை அதன் மேலால் பூசிக்கொள்ளுங்கள் ஒட்டுவதற்காக. பின் கறியை நடுவில் வைத்து இந்த மாதிரி 4 முறை சுற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி அதை ஒட்டி கொள்ளுங்கள். பின் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதில் வைத்து நெருப்பை குறைத்து வைத்து கொள்ளுங்கள். திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக விடுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கிறது. நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.